கோலாலம்பூர் சிகாம்போட்டில் நேற்று காலை ஒரு டெரஸ் வீட்டில் போலீஸ் நடத்திய சோதனையில் நூற்றுக்கணக்கான போலீஸ் சுடும் ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்டன. வால்டர் P99 ரக கைத்துப்பாக்கி, ரைஃபிள் M4, கேபின், கால் AR-15 உள்ளிட்டவையும் அவற்றில் அடங்கும். இது தவிர்த்து ரைஃபிள் எக்லர், காச் MP5 துப்பாக்கிகள், CZ, Glock 17, சாண்ட் வைப்பர், பிரவுனிங் கைத்துப்பாக்கிகளும் பறிமுதல் செய்யப்பட்டன. சமூக ஊடகங்களில் வெளிப்படையாக அவை விற்கப்படுவது விசாரணையில் கண்டறியப்பட்டதாக புக்கெட் அமான் போலீஸ் கூறியது. கைப்பற்றப்பட்ட சுடும் ஆயுதங்களின் உண்மை சந்தை மதிப்பு தற்போது ஆராயப்பட்டு வருகிறது. போலீஸ் சுடும் ஆயுதங்கள் குற்ற செயல்களுக்கு பயன்படுத்தப்படுவதை தவிர்க்க சோதனை நடவடிக்கைகள் தொடர்ந்து தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. இதையடுத்து அவ்வீட்டின் பாதுகாவலர்களாக செயல்பட்டு வந்த ஒரு பெண் உட்பட 35 முதல் 45 வயதிலான 3 வெளிநாட்டவர்கள் கைதாகினர். சுடும் ஆயுதங்கள் மற்றும் குடிநுழைவுத்துறை சட்டத்தின் கீழ் அவர்கள் விசாரிக்கப்படுகின்றனர். போலீஸ் சுடும் ஆயுதங்களை வைத்திருப்போர் சட்ட நடவடிக்கைகளில் இருந்து தப்ப வேண்டும் என்றால் அவற்றை அழித்து விடுமாறும் போலீஸ் அறிவுறுத்தியது. டாக்டர் அப்பாராவ் சன்னாசையின் த ரப்பர் எஸ்டேட் பாய், பால்வெட்டியின் மகன், பல்கலைக்கழக விரிவுரையாளரான சுயசரிதை. இவரின் மகள் டாக்டர் நிஷாந்தி அப்பாராவ் கைவண்ணத்தில் உருவான டிவினிட்டி இன் டைவர்சிட்டி, 108 இந்து தெய்வங்களின் சுருக்க கதை. தந்தை மகள் படித்திருக்கும் இந்த சிறப்புமிகு நூல்களை உடனே வாங்கி படியுங்கள்.